வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழுக்கு சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஏப்ரல் மந்தோட பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்த்தோம்னா டோட்டலாக வந்து 21 பேஜஸ் இருக்குது. என்னடா 21 பேஜஸ் இருக்கா, அவ்வளோ நியூஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நிறையா நியூஸ் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அதனால் பேஜஸ் பற்றிலாம் கவலைப்படாதீங்க, ஓகேவா? ஸோ ஈஸியாகவே படிச்சிடலாம், ஓகேவா? ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நான் டெலகிராமில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ டெலகிராம் சேனலோட குரூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அந்த பிடிஎஃப் ஏதாவது இல்லை, உங்களுக்கு தேட முடியல அப்படின்னா வந்து டெலகிராம் சேனல் அட்மின், அதாவது டெலகிராம் சிஏ குரூப்னு ஒன்று இருக்கும், அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணி விடுவாங்க, ஓகேவா? சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தோன்னா டிஜிஎஃப்டி, ஓகேவா? டிஜிஎஃப்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபாரின் ட்ரேட் பாலிசி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து மார்ச்சில் வந்து முடிகிறது, மார்ச்சோட முடிகிறது. ஸோ மார்ச் வந்து ஒரு வருஷம்னா அடுத்த வருஷம் மார்ச் வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ டிஜிஎஃப்டி, ஓகேவா? ஸோ ஜிதேந்திர சிங் தான் வந்து இதை வந்து சொல்லியிருக்காப்புல, ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் வந்து யூனிஃபார்ம் ஸ்டாம்ப் டியூட்டி கேபிட்டல் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது வந்து ஒரு 3 months எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஏப்ரல் 1 பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை 3 months எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜூலை 1 பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்து வந்து இந்த ஸ்மால் சேவிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு, சரியா? ஸோ இதை வந்து எக்ஸாமுக்கு முந்தின நாள் பார்த்து படிச்சுக்கோங்க, சரியா? ஸோ இது நான் இப்போ நான் சொன்னாலுமே வந்து அது வந்து மாறும், சரியா? ரேட்ஸ் வந்து மாறும். ஸோ அதனால தான் நான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல, ஓகேவா? ஸோ இது வந்து எக்ஸாமுக்கு முந்தின நாள் வச்சு படிச்சுக்கோங்க, சரியா? ஸோ அதே மாதிரி இந்த ஆர்பிஐ வந்து டபிள்யூஎம்மோட லிமிட்டை வந்து இது பண்ணியிருப்பாங்க, சரியா? ஸோ கூட்டியிருப்பாங்க, சரியா? ஸோ 1.2 lakh crore வந்து ஃபஸ்ட்டு கூட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த 1.2 lakh crore வந்து இன்னும் கூட்டியிருப்பாங்க, கீழே வந்து வரும், ஓகேவா? ஸோ அதனால் பார்த்துக்கோங்க, இந்த நியூஸும் வந்து நமக்கு முக்கியமானது தான், சரியா? ஸோ இந்த வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்பிஐ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் வந்து டெம்பரரி லோன் கொடுக்கும், சரியா? ஸோ ஆர்பிஐ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பேங்கராக இருந்து லோன் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஃபெசிலிட்டி, சரியா? வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ், சரியா? ஸோ இந்த வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ் வந்து 90 days வந்து எக்ஸிட் ஆகி போயிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ஓவர் டிராஃப்டாக வந்து இது பண்ணிக்கிறாங்க, கன்சிடர் பண்ணிக்கிறாங்க, சரியா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு, சரியா? பேங்கிங் ஸ்டாட்டிக்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ் வந்து 90 days வந்து எக்ஸிட் ஆகிடுச்சுன்னா அதை வந்து என்னென்னு கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓவர் டிராஃப்டாக கன்சிடர் பண்ணுவாங்கன்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ் வந்து எவ்வளோ டேஸ் வந்து எக்ஸிட் ஆச்சுன்னா வந்து ஓவர் டிராஃப்டாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்கன்னு கேட்கலாம். ஸோ இந்த தான், ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரெப்போ ரேட்லேருந்து இந்த ஓவர் டிராஃப்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரெப்போ ரேட்லேருந்து 2% வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க, சரியா? ஸோ இந்த இதுக்காக வந்து மீன்ஸ் அட்வான்சஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி போட்டாங்க. ஸோ அந்த கமிட்டி ஹெட் யாருன்னு பார்த்தோன்னா சுதீர் ஸ்ரீவஸ்தவா, சரியா? சுதீர் ஸ்ரீவஸ்தவா. ஸோ மொத்தம் 2 வகையான டபிள்யூஎம்ஏ இருக்குது, சரியா? ஸோ ஒன்று வந்து ஸ்பெஷல் டபிள்யூஎம்ஏ, இன்னொன்று வந்து நார்மல் டபிள்யூஎம்ஏ, சரியா? நார்மல் டபிள்யூஎம்ஏ வந்து எஸ்டிஎஃப்பை வந்து எக்ஸிட் ஆகி அதாவது எக்ஸாஸ்ட் பண்ணுறது தான் வந்து நார்மல் டபிள்யூஎம்ஏ, சரியா? ஸ்பெஷல் டபிள்யூஎம்ஏ வந்து 1% வந்து ரெப்போ ரேட்லேருந்து கம்மியாக இருக்கும், சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. சரி, அடுத்து பார்த்தோம்னா ஆர்பிஐ வந்து இப்போ ஏதாவது உங்கள் கம்பெனி ஏதாவது ஒரு பேங்க்ஸ் அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க, எம்டிசிஓ அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு நார்ம்ஸ் வந்து வச்சுருந்துருக்காங்க. அதை வந்து ரிவைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ இப்போ புதுசாக என்ன நார்ம்ஸ் அப்படின்னு சொன்னோம்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து இந்த மாதிரி ரீஅப்பாயின்மெண்ட் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா வந்து 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்து சப்மிட் பண்ணணும். வந்து 4 மாதத்துக்கு முன்னாடியே சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 6 மாதம் முன்னாடியே வந்து நீங்கள் வந்து ரீஅப்பாயின்மெண்ட்டுக்கு உண்டானதை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ அதுக்கப்புறம் வந்து புதுசாக அப்பாயின்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அதில் வந்து இயர்லியராக இதுக்கு முன்னாடி வந்து 3 நேம்ஸ் வந்து நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து 2 நேம்ஸ் மட்டும், சரியா? ஸோ 2 நேம்ஸ் மட்டும் ப்ரிஃபரன்ஸ் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ரிப்போர்ட்டை, அதாவது இந்த நேம்ஸ் வந்து எவ்வளோ மாதத்துக்குள்ளே சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா 4 மாதத்துக்கு முன்னாடியே வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் முக்கியமானது, சரியா? ஸோ பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ அடுத்து வந்து வேர்ல்டு பேங்க் வந்து 1 பில்லியன் வந்து ஆஃபர் பண்ணுது, சரியா? இந்தியன் ப்ராஜெக்ட்டுக்காக, அதாவது COVID-19க்காக, சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ மொத்தமாக வந்து வேர்ல்டு பேங்க்கு இன்னும் சேஞ்ச் ஆகும், சரியா? ஸோ பார்த்துக்கோங்க, ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அடிஷ்னல் மெஷர்ஸ், சரியா? ஸோ எக்கனாமிக் ஃபாலோ அவுட்காக பண்ணியிருப்பாங்க, சரியா? ஸோ என்னென்னா அதான் வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ். அப்புறம் வந்து இது முக்கியமான எக்ஸ்ட்ராவாக என்ன வரும்னு பார்த்தோன்னா சிசிஒய்பின்னு வரும், சரியா? ஸோ ஃபுல் ஃபார்ம் முக்கியமானது. ஸோ பார்த்துக்கோங்க. கவுண்டர் சைக்ளிக்கல் கேபிட்டல் பஃபர், சரியா? கவுண்டர் சைக்ளிக்கல் கேபிட்டல் பஃபருங்கிறது தான் ஸோ முக்கியமானது இது, சரியா? ஸோ இது பார்த்துக்கோங்க, ஓகேவா?
ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து பீரியடு எக்ஸ்போர்ட் ப்ரொசீட்ஸ் வந்து 9 மாதத்துலேருந்து 15 மாதம் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ இது என்னடா வளவலா கொலகலான்னு இருக்குன்னு பார்க்காதீங்க. சரியா? ஸோ இதில் முக்கியமானதே வந்து அவ்வளோ பெருசாக எதுவுமே இருக்காது. சரியா? ஸோ இந்த டேர்ம் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்கணும் நம்ம. அதான் முக்கியமானது. சரியா? ஜஸ்ட் இதை ரீட் பண்ணிக்கோங்க. சரியா? ஃப்ரீ டைம் இருக்கிறப்ப ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படிங்கிறத நான் கொடுத்துருப்பேன். சரியா? ஸோ அதான் சொன்னேன் இல்லையா, சிசிஒய்பி. சரியா? கவுண்டர் சைக்ளிக்கல் கேபிட்டல் பஃபர். சரியா? அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து மேக்ரோ ப்ரூடென்ஷியல் கோலாக வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக, பேங்கிங் செக்டாரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் வந்து சைக்ளிக்கல் பஃபர். சரியா? கேபிட்டல் சைக்ளிக்கல் பஃபர். சரியா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த இது வந்து ஜிடிபி கேப்பை வந்து இண்டிகேட் பண்ணுமா. சரியா? இந்த ஃப்ரேம் ஒர்க்கு. சரியா? ஸோ இது வந்து எந்த பேசல் கமிட்டி ஆன் பேங்கிங் சூப்பர்விஷனில் வந்து பேசல் 3ல வந்து இதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இஎம்ஐ பேமெண்ட்ஸ் 3 மாதம் தள்ளி போட்டிருக்காங்களா, மொராட்டோரியம் பீரியட் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நான் சொல்லியிருந்தேன். சரியா? மொராட்டோரியம் பீரியட்னா என்ன, கிரேஸ் பீரியட்னா என்னன்னு சொல்லி. சரியா? அடுத்து பேங்கிங் வீடியோ போகிறப்ப நான் இதையும் சேர்த்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஒரு வீடியோவாக, சின்ன வீடியோவாக தான் இருக்கும். கிரேஸ் பீரியட்னா என்ன, மொராட்டோரியம் பீரியட்னா என்னங்கிறது. சரியா? ஸோ அதை நான் வந்து ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். சரியா? ஸோ ஃபாரின் ட்ரேட் பாலிசி சொன்னோம் இல்லையா, மேலே பார்த்தா தான் கீழே கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அடுத்து வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா 3 லட்ச ரூபா கிராப் லோன் இன்ட்ரெஸ்ட் பெனிஃபிட்ஸை வந்து மே 31 வரை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. சரியா? ஸோ அதுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கன்செஷனல் கிராப் லோன்ஸ் வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து பேங்க்ஸ் மூலமாக கொடுக்குறது வந்து 2% பெர் ஆனம் இன்ட்ரெஸ்ட் பென்ஷன் வந்து கொடுக்குறாங்க பேங்க்ஸ்க்கு. சரியா? ஸோ 3% பெனிஃபிட் வந்து ஆன் டைம்லி ரீபேமெண்ட் டு ஃபார்மர்ஸ். சரியா? ஸோ 2% யாருக்குன்னா நார்மலாக அந்த க்ராப் லோன்ஸ் வாங்குறவங்களுக்கு. இதே 3% யாருக்கு கிடைக்கும்னா, அதே ஃபார்மர்ஸ் வந்து கரெக்டாக ரீபேமெண்ட்டு வந்து கரெக்டாக நீங்கள் டியூ எல்லாமே வந்து கரெக்டாக கட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 3% வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து எஃபிஐ லிமிட்டு. சரியா? கார்பரேட் பாண்ட்ஸில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 9%லேருந்து 15% வந்து ஃபிஸ்கல் இயர் 21க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் புதுசாக ஒன்று வந்து இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க, எஃப்ஏஆர். சரியா? ஃபுல்லி ஆக்சசிபிள் ரூட்டுன்னு சொல்லி ஒன்று வந்து இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. சரியா? அதாவது எதுக்குன்னா, அது மெயினாக வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நான் ரெசிடென்ஸு. சரியா? ஸோ அதுக்காக தான் வந்து இதை வந்து எஃப்ஏஆர் ஃபுல்லி ஆக்சசிபிள் ரூட் அதை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பாரத் பே. சரியா? பாரத் பே வந்து ஐசிஐசிஐ லாம்பார்டு கூட வந்து ஃபஸ்ட்டு கம்பெனி வந்து பாரத் பே தான். ஐசிஐசிஐ கூட லாம்பார்டு கூட COVID-19 ப்ரொடெக்ஷன் இன்சூரன்ஸ் கவருக்காக சைன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ ஐசிஐசிஐ லாம்பார்டு. சரியா? பாரத் பே, ஐசிஐசிஐ லாம்பார்டு கூட. அடுத்து பார்த்தோம்னா இது இந்த கோவிட் ப்ரொடெக்ஷன் இன்சூரன்ஸ் கவர் வந்து இது யாருக்காகன்னு பார்த்தா ஷாப்கீப்பர்ஸ்க்காக வந்து இதை வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? பாரத் பே வந்து ஷாப்கீப்பர்ஸ்க்காக. சரி, அடுத்து வந்து ஏடிபி என்ன பண்ணுறாங்கன்னா, ஆவாஸ் ஃபினான்ஷியருக்கு வந்து ஒரு 60 மில்லியன் லோன் கொடுத்து, அது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா உமன்ஸ். சரியா? உமன்ஸ் அக்சஸ் டு ஹவுசிங் இன் இந்தியா, அவங்களுக்கு அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ உமன்ஸ் யார் யாரெல்லாம் வந்து லோ இன்கம் கம்யூனிட்டிஸில் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த லோன், அந்த இது மூலமாக வந்து அஃபோர்டபுள் ஹவுசிங் லோன் வந்து கொடுக்குறாங்க ஆவாஸ் ஃபினான்ஷியர்ஸ். சரியா? ஸோ இந்த ஆவாஸ் ஃபினான்ஷியர்ஸ் வந்து எந்த சிட்டி பேஸ்டுனா ஜெய்ப்பூர் பேஸ்டு. சரியா? ஸோ வேர்ல்டே வந்து ரிசெஷனில் இருக்குது அப்படின்னு சொன்னது வந்து இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் IMF தான் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ IBBA என்ன பண்ணுறாங்கன்னா CIRP ரெகுலேஷன் அப்படிங்கிற ஒன்று வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. சரியா? CIRPங்கிற ஒரு அமெண்ட்மெண்ட்டு, அதாவது ரெகுலேஷனை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தோம்னா, சரி, IBBAயோட சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மதுசூதனன் சாஹூ. சரியா? ஸோ IBBA ஃபுல் ஃபார்ம் பார்த்தோன்னா இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி போர்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ இதுதான் முக்கியமானது. அடுத்து பார்த்தோன்னா கொரோனா கேர் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு கொரோனா வைரஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன் இன்சூரன்ஸ் வந்து ஃபோன்பே கொண்டு வந்தாங்க. சரியா? ஃபஸ்ட்டு கொரோனா வைரஸ்க்காக ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலைசேஷன் கொரோனா இன்சூரன்ஸ் கொண்டு வந்தது யார் அப்படின்னா நம்ம வந்து ஃபோன்பே தான் கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஸோ கொரோனா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தா கொரோனா கேர். சரியா? ஸோ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு இங்கேருந்து கால் பண்ணி கூப்பிட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக போய் அட்மிட் ஆகிக்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா கொரோனா கேர்னா என்ன அர்த்தம், ஃபோனில் தானே ஏதாவது கஸ்டமர் கேர் எதுனாலும் நம்ம என்ன செய்வோம், ஃபோன் பண்ணி தானே பேசுவோம். ஸோ கேர்னால் ஃபோனில் பேசுகிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கொரோனா கேருக்காக யார் கூட டைப் வச்சுருக்கான்னு பார்த்தோன்னா ஃபோன்பே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பஜாஜ் அலையன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கூட வந்து டைப் வச்சுருக்காங்க. பஜாஜ் அலையன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கூட டைப் வந்து ஃபோன்பே வச்சுருக்காங்க. ஸோ வந்து இதுக்கு வந்து எவ்வளோ இன்சூரன்ஸ்னு பார்த்தோன்னா 50,000 ரூபா, 156 ரூபா ஒரே ஒரு ஒன் டைம் பேமெண்ட்டு. சரியா? சரியா? ஸோ இது யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தோன்னா 55 வயசுக்கு கீழே இருக்கிற எல்லாருமே வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அதே மாதிரி இதில் வந்து
சரி, ஓகே. அதாவது இப்போ வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டிங்கன்னா அந்த 15வது நாள்லேருந்து உங்களுக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ் பர்சன்ஸ் வந்து கிளைம் வந்து இதாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அடுத்து வந்து எஸ்பிஐ என்ன பண்ணுறாங்கன்னா க்ரீன் பாண்ட்ஸ். சரியா? எதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா லிஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா இந்தியாவோட இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சில் வந்து அவங்க வந்து பண்ணுறாங்க. ஓகேவா? எஸ்பிஐ வந்து $100 மில்லியன் வந்து இந்தியாவோட இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ அது வந்து ஒரு குளோபல் செக்யூரிட்டி மார்க்கெட் க்ரீன் பிளாட்ஃபார்ம். சரியா? ஸோ க்ரீன் பாண்டுனா என்ன? சரியா? க்ரீன் பாண்டில் தான் அவங்க பண்ணுறாங்க. ஸோ க்ரீன் பாண்டுனா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிளைமேட் ரிலேட்டடாக இல்லை என்விரான்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டடாக வந்து எதெல்லாம் வந்து சஸ்டைனபிலிட்டியை என்கரேஜ் பண்ணுதோ அதெல்லாம் வந்து க்ரீன் பாண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃபிட்சோட ரேட்டிங். சரியா? இதெல்லாம் வந்து தேவையில்லை. சரியா? அதை விட்டுருங்க. ஓகேவா? ஸோ நான் அந்த டைத்தில் எடுத்து ரெடி பண்ணியிருந்தது. ஸோ தேவையில்லை. சரியா? ஸோ அடுத்து வந்து ஆரோக்கிய சஞ்சீவனி ட்ரீட்மெண்ட்டு வந்து இப்போ வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க IRDAI. சரியா? எல்லா ஸ்டாண்டர்ட் ஹெல்த் பாலிசிஸ்லேயும் வந்து COVID-19 ஹாஸ்பிட்டலைசேஷன் ட்ரீட்மெண்ட்டை வந்து இன்க்ளூட் பண்ணணும். என்ன ஸ்கீம்லனா ஆரோக்கிய சஞ்சீவனியில் வந்து இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லி IRDAI வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. அதில் வந்து அந்த பாலிசி கவரேஜ் ஆரோக்கிய சஞ்சீவனியில் மினிமம் வந்து 1, மேக்ஸிமம் வந்து 5 lakhs. சரியா? 1 இயருக்கு வந்து அது வந்து இருக்கும். எதோட மல்டிபிள் இருக்குன்னா $50,000 வர. சரியா? ஸோ அடுத்து வந்து 18 வயசுலேருந்து 65 வயசு வர ஏஜ் லிமிட்டு. அப்புறம் கவர்மெண்ட் வந்து அந்த PM கேர் ஃபண்டு. சரியா? இது வந்து நிறையா பேங்க்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. சரியா? ஸோ அதனால் இது வந்து தேவையில்லை. பட் ஆனால் எந்த பேங்க் ஃபஸ்ட்டுன்னு கேட்டாங்கன்னா SBI. ஓகேவா? ஸோ அடுத்து சார்க் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 5 மில்லியன் வந்து கொடுக்குறாங்க. சரியா? COVID-19 ப்ராஜெக்ட்ஸ்க்காக 5 மில்லியன் கொடுக்குறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ அதே மாதிரி சார்க் ரீசெண்டாக பார்த்தோன்னா சார்க்கோட ஹெல்த் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் நடந்திருக்கும். சரியா? எங்கன்னு வந்து தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து இது எது மூலமாக பண்ணுறாங்கன்னா சார்க்கோட டெவலப்மெண்ட் ஃபண்டு மூலமாக தான் அதை வந்து பண்ணுறாங்க 5 மில்லியன். ஓகேவா? அடுத்து வந்து பேங்க் ஆஃப் பரோடா வந்து 4 ஸ்கீம்ஸ் வந்து அக்ரி செக்டாருக்காக இங்கே போட்டிருப்பாங்க. அதேமாதிரி இந்தியன் பேங்க் வந்து 5 ஸ்கீம்ஸ் போட்டிருப்பாங்க. சரியா? ஆனால் இந்தியன் பேங்க் வந்து ஓவராலாக MSME அந்த மாதிரி நிறையா சொல்லியிருப்பாங்க. பேங்க் ஆஃப் பரோடா வந்து அக்ரிக்காகவே 4 ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? ஸோ வந்து இது வந்து யாருக்கு மட்டும் பார்த்தோன்னா BOBயில் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ அது முக்கியமானது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இது தனித்தனியாகவே கொடுத்துருப்பேன். என்னென்னா அடிஷ்னல் அஷூரன்ஸ் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு வந்து $30,000 வர லோன் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் 1 lakh. சரியா? ஸோ அடுத்து வந்து பரோடா எமர்ஜென்சியில் வந்து பார்த்தோன்னா $5 லட்ச வரை அவங்க வந்து கொடுப்பாங்க. சரியா? ஸோ அடுத்து பரோடா ஸ்பெஷல். சரியா? பரோடாவில் எமர்ஜென்சினா $5 லட்ச வர 10% வந்து கம்பைன்டு லிமிட்டு. இதே பரோடா ஸ்பெஷல் ஸ்கீம்லனா மினிமம் 10,000, மேக்ஸிமம் 50,000. சரியா? அடுத்து பரோடா ஸ்பெஷலில் BKCC. ஓகேவா? அந்த பாரோவர்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா அதுவும் சேம் தான். சரியா? ஸோ அடுத்து வந்து சிட்பி. சரியா? சிட்பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு எமர்ஜென்சி வந்து ஒன்று கொண்டு வராங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து $50 லட்ச வர இருந்துச்சு. சரியா? ஸோ $50 லட்ச வரை இருந்துச்சு. ஸோ இப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து அவங்க வந்து எவ்வளோ வர SMEஸ்க்கு வந்து 50 எவ்வளோ இருந்ததுன்னா எவ்வளோ லிமிட்டில் வச்சுருந்தாங்க. இப்போ எவ்வளோ கொண்டு வந்திருக்காங்கன்னா $1 கோடி வர SMEஸோட ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு எமர்ஜென்சியாக வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. சரியா? ஸோ வந்து வெறும் SMEஸ்க்கு. சரியா? ஸோ இதே இது வந்து சிட்பி வந்து சேஃப்னு சொல்லி ஒன்று வந்து லோன் லிமிட் வந்து அதோட லோன் லிமிட்டையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? நார்மலாக SMEஸ்க்குனா $1 கோடி வரை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. சரியா? ஸோ இதே இது வந்து சிட்பியில் சேஃப் அப்படிங்கிற ஒரு லோன் லிமிட்டில் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா இதுக்கு முன்னாடி $50 லட்ச இருந்துச்சு. இப்போ வந்து $2 கோடி வரை அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஒர்க்கிங் கேபிட்டல்னால் $1 கோடி. இதே வந்து சேஃப் லோன் லிமிட்னா 50 லட்சத்துலேருந்து 2 கோடி. சரியா? சேஃப்னா ஒன்றும் கிடையாது. சிட்பி அசிஸ்டன்ஸ் ஃபெசிலிட்டேட் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் அகேன்ஸ்ட் கொரோனா வைரஸ். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து IT ரீஃபண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. $5 லட்ச வர இருக்கும்ல பெண்டிங் என்னென்ன இருக்கோ அவங்க தான் ரீஃபண்ட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் எவ்வளோ அமௌண்ட் வரேன்னு கேட்கலாம். சரியா? $5 லட்ச வர. சரியா? ஸோ அடுத்து வந்து பேங்க் போர்ட் பியூரோ மெம்பர்ஸோட டெனர் பீரியடை 2 வருஷத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சேர்மன், பார்ட் டைம் சேர்மன் எல்லாத்தையுமே. சரியா? ஸோ இது வந்து பேங்க் போர்ட் பியூரோ வந்து 2 வருஷம் வரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா ஃப்ளிப்கார்ட் வந்து ICICI லாம்பார்டு கூட டையப்பு. அதே மாதிரி கோ டிஜிட் இன்சூரன்ஸ் கூடயும் டையப் அவங்க. சரியா? ஃப்ளிப்கார்ட் வந்து 2 பேர் கூட டைப். ஒன்று வந்து ICICI லாம்பார்டு கூட. சரியா? ICICI லாம்பார்டு கூட COVID-19 ப்ரொடெக்ஷன் கவருக்காக சைன் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று வந்து கோ டிஜிட் கூட எதுக்குன்னா டிஜிட் இல்னஸ் குரூப் இன்சூரன்ஸ்க்காக சைன். ஆல்ரெடி பாரத் பே ICICI லாம்பார்டு பார்த்தோம், கோவிட் ப்ரொடெக்ஷன் கவர். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. இங்கே வந்து ஃப்ளிப்கார்ட் வந்து ICICI லாம்பார்டு கூட சைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கோ டிஜிட் கூட மட்டும் இப்போ பார்த்துக்கோங்க. சரியா? ஏன்னா அந்த இன்சூரன்ஸ் பேர் தான் இப்போ புதுசாக படிக்க போகிறோம். டிஜிட் இல்னஸ்
குரூப் இன்சூரன்ஸ். ஓகேவா. ஸோ அடுத்து சிபிஐ இன்ஃப்ளேஷன்லாம் விட்டுருங்க. ஓகேவா. ஸோ சேஞ்ச் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ட்விட்டர் கேம்பெயின் ஒன்று வந்து லான்ச் பண்ணுறாங்க. டிஜிட்டல் பேமெண்ட் மோட்ஸ்க்காக ட்விட்டர் கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. சரியா. ஸோ இதுக்காக இந்த ஃபேஸுக்காக யாரை வந்து அம்பாசிடர் மாதிரி போட்டிருப்பாங்க, இந்த கேம்பெயினுக்கு யார் போட்டிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா அமிதாப் பச்சனை போட்டிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்டு. சரியா. ஸோ பார்ட் டைம் சேர்மனாக வந்து ஆர்வி வர்மாவை வந்து போட்டிருப்பாங்க. அதே எம்டிஎன்சிஓ வந்து சஞ்சய் அகர்வாலை போட்டிருப்பாங்க. சரியா. ஸோ இது வந்து அப்பாயின்மெண்ட்ஸ்லேயே வந்துடும். ஸோ அதில் ஹிண்ட் வச்சு நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். சரியா, அப்கமிங் வீடியோஸில். சரியா. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோன்னா ஜெய்ப்பூர். சரியா. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். சரி, ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து டிஜிஜென் அப்படின்னு சொல்லி ஒரு டிஜிட்டல் பேங்கிங் பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. சரியா. ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். சரியா. ஜனங்கள் எல்லாமே வந்து டிஜிட்டலாக, அவங்க ஜென்ரேஷன் எல்லாமே டிஜிட்டலாக இருக்குது அப்படின்னு ஞாபகம். ஸோ டிஜிஜென் ஞாபகம். ஸோ ஜனங்கள்லாம் டிஜிட்டலான ஜென்ரேஷனுக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. சரியா. ஸோ அதனால் டிஜிஜென். சரியா. ஜனங்கிறது ஜனா. ஓகேவா. ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோன்னா பெங்களூரு. சிஓ வந்து அஜய் கன்வால். சரியா. ஸோ ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து இதுவும் வந்து சேஞ்ச் ஆகும். சரியா. ஸோ அதனால் பிப்ரவரியில் வந்து 5.07 இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து ரிவைஸ் ஆகி எவ்வளோ ஆயிருக்குன்னா 3.8% ரிவைஸ்டு டார்கெட். ஓகேவா. ஸோ சேஞ்ச் ஆகிடும் கண்டிப்பாக. சரி, அடுத்து வந்து ஏடிபி வந்து 2.2 பில்லியன் வந்து சப்போர்ட் பேக்கேஜ் இந்தியாவுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. சரியா. ஸோ அடுத்து ஏடிபி வந்து குளோபலாக. சரியா. இதுக்கு முன்னாடி 6.5 சொல்லியிருந்தாங்க ரெஸ்பான்ஸ் பேக்கேஜுக்கு. இப்போ வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணி 20 பில்லியனுக்கு வந்து கொண்டு வராங்க. சரியா. ஸோ 6.5 பில்லியன்லேருந்து இப்போ 20 பில்லியன். சரியா. ஸோ அடுத்து மேக்ஸ் லைஃபும் எஸ் பேங்க்கும் என்ன செய்கிறாங்கன்னா பேங்க் அஷூரன்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. டைப்பை 5 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 2 பேர் சேர்ந்து இந்த ஃபினான்ஷியல் இயரை என்னன்னு சொல்கிறாங்கன்னா இயர் ஆஃப் கஸ்டமர்னு சொல்கிறாங்க. சரியா. மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸும் எஸ் பேங்க்கும். ஓகேவா. ஸோ அடுத்து வந்து சைனாவோட சென்ட்ரல் பேங்க் வந்து HDFCயில் இருக்கிற ஒரு % ஸ்டாக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா. ஸோ 1% ஸ்டாக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி சவுதி அரேபியாவோட சென்ட்ரல் பேங்க்கும் வந்து 0.7% ஸ்டாக் வந்து வாங்கியிருப்பாங்க. சரியா. HDFCயில் 2 சென்ட்ரல் பேங்க் வந்து ஸ்டாக் வாங்கியிருக்காங்க. ஒன்று வந்து சைனாவோட சென்ட்ரல் பேங்க் பேர் என்னென்னா பீப்புள் பேங்க் ஆஃப் சைனா. இன்னொன்று வந்து இன்னொருத்தவங்க வந்து சவுதி அரேபியாவோடது. சரியா. சாமான்னு சொல்லி. சரியா. ஸோ சவுதி அரேபியன் மானிட்ரி அத்தாரிட்டி. சரியா. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து யூஎன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு Vanuatuன்னு சொல்லி ஒரு கண்ட்ரியில் வந்து ஒரு சைக்ளோன் பேர் என்னென்னா ஹரோல்டுன்னு சொல்லி ஒரு சைக்ளோன் வந்து அட்டாக் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக யூஎன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 2.5 மில்லியன் வந்து கொடுக்குறாங்க. சரியா. 2.5 மில்லியன். சரியா. ஸோ Vanuatu. ஓகேவா. ஸோ வனத்தில். ஓகேவா. ஸோ அடுத்து இதை எப்படி ஞாபகம் வனோட்டுங்கிறத எப்படி ஹரோல்டு கூட ஞாபகம் பார்த்தா வனுவட்டுவை வந்து வனம்னு ஞாபகம். வனம்னா காடுக்குள்ளே கரடு முரடாக இருக்கும், பாதையெல்லாம் கரடு முரடாக இருக்கும். ஸோ கரடு அப்படின்னு ஞாபகம். ஸோ வந்து Vanuatu. சரியா. ஸோ UN 25. அடுத்து வந்து இந்த டிஎல்டிஆர்ஓ வந்து பேங்க்ஸ் யாராவது இன்வெஸ்ட் பண்ண மறந்துட்டீங்க, ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா 30 டேஸில் இது பண்ணாமல் விட்டிங்கன்னா 200 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து பெனால்ட்டின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க. சரியா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ 50% ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து அந்த டார்கெட்டை டிஎல்டிஆர்ஓவில் வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஎல்டிஆர்ஓட 1 lakh crore அந்த ட்ரான்சி வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து டிஎல்டிஆர்ஓ 2.0ன்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்து 50,000 crores வந்து சொல்கிறாங்க. சரியா. 50,000 crores வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து சோவர்ஜின் கோல்டு பாண்ட்ஸ். சரியா. ஸோ ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சோவர்ஜின் கோல்டு பாண்ட் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து முக்கியமானது. சரியா. ஸோ இது வந்து எது மூலமாக வந்து லான்ச் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆக்ட் மூலமாக தான் அதை வந்து லான்ச் பண்ணுறாங்க செக்ஷன் 3ல். சரியா. ஸோ சோவர்ஜின் கோல்டு பாண்ட் ரொம்ப முக்கியமாக பேங்கிங் டேர்மில் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு டாபிக். சரியா. ஸோ இந்த சோவர்ஜின் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கொலாட்ரல் செக்யூரிட்டி வந்து அதை கொலாட்ரல் செக்யூரிட்டியாகவே அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொலாட்ரல் செக்யூரிட்டி எங்கே யூஸ் ஆகும்னா நம்ம வந்து லோன்ஸ் வாங்குறப்ப அந்த மாதிரி இடத்துல யூஸ் ஆகும். ஸோ இந்த சோவர்ஜின் பாண்ட்ஸில் வந்து எவ்வளோ லிமிட், அதாவது என்ன லிமிட்டுனா இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 2.5. சரியா. இது வந்து ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் 2.5. சரியா. ஸோ இதில் வேறு என்ன ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்த்தோன்னா இதை மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் வந்து 1 கிராம் லிமிட்டு. சரியா. ஸோ மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஒரு 3ஆக பிரிப்பாங்க. இண்டிவிஜுவலுக்கும் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிக்கு வந்து சேமாக இருக்கும். சரியா.
ஸோ இண்டிவிஜுவலுக்கு ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிக்கும் வந்து 4 kg சரியா. ஸோ இது போக ட்ரஸ்ட்டு மாதிரி இருக்கிற மற்ற என்டிட்டிஸ்க்குலாம் வந்து 20 kg வரை அதை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட டெனர் பீரியட் பார்த்தோம்னா 8 வருஷம் வரை இருக்கும் சரியா. சப்போஸ் நீங்கள் இந்த சோவர்ஜின் பாண்ட்லேருந்து வெளியே போகணுன்னா 5 வருஷம் வரை நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் சரியா. ஸோ நீங்கள் வெளியே போகணுன்னா அந்த ஆப்ஷனே வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் தான், 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து வெளியே போய்க்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரியா. ஸோ அடுத்து டினாமினேஷன் வந்து கிராம்ஸ் தான் சரியா. கிராம்ஸில் வந்து நீங்கள் பண்ணலாம் சரியா. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பார்த்தாச்சு. பேமெண்ட் வந்து நம்ம வந்து டிராஃப்ட் மூலமாக செக் எலக்ட்ரானிக் பேங்கிங் மூலமாக பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ இதான் அது. ஸோ சோவர்ஜின் கோல்ட் பாண்ட்ஸ் வந்து எது மூலமாக பண்ணலாம்னா என்ன சொல்கிறது, ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் மூலமாக பண்ணலாம். அந்த ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸை எதை தவிர்த்து பார்த்தோம்னா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பண்ண முடியாது, பேமெண்ட் பேங்க்ஸ் பண்ண முடியாது சரியா. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரியா. சோவர்ஜின் பாண்ட்ஸ் வந்து யார் வந்து பண்ண முடியாது, இஷ்யூ பண்ண முடியாதுன்னா ஸ்மால் ஃபினான்ஸும் பேமெண்ட் பேங்க்ஸும் பண்ண முடியாது சரியா. இது போக ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸு, ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் சரியா, இவங்க எல்லாமே போஸ்ட் ஆஃபீஸஸ் இவங்க எல்லாமே பண்ணலாம், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா ரிட்டெயில் இன்ஃப்ளேஷன் இதுவும் வந்து சேஞ்ச் ஆகிடும் சரியா. ஸோ 5.91% வந்து மார்ச்சில் இருக்குது சரியா. ஸோ 6.58% வந்து பிப்ரவரியில் இருக்கிறத பார்க்குறப்ப சரியா. மார்ச்சில் 5.91 சரியா. பேங்க் கிரெடிட் க்ரோத் இது வந்து முக்கியமானது சரியா. இது மாறும், பட் இது வந்து படிக்கணும் சரியா. ஸோ இது வந்து இப்போதைக்கு இந்த ஃபிஸ்கல் இயர் 20க்கு தான் அவங்க சொல்லியிருக்காங்க சரியா. அப்படிங்கிறப்ப இது வந்து ஃபிக்ஸட் தான் சரியா. ஸோ 21க்கு தான் சேஞ்ச் ஆகும். ஸோ இதோட கிரெடிட் க்ரோத் வந்து 6.14% ரொம்ப லோவாக சொல்லியிருக்காங்க. 5 டிகேடுக்கு பார்க்குறப்ப இது வந்து ரொம்ப லோ, 6.14% சரியா. ஸோ அதேமாதிரி பேங்க்ஸோட டெபாசிட்ஸ் பார்த்துக்கோங்களேன். டெபாசிட்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா 7.93%. எக்கனாமிக் க்ரோத் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 5.6% சரியா. டெபாசிட்ஸ் வந்து 7.93 சரியா. க்ரோத் வந்து 5.6% ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் சொல்லியிருப்பாங்க சரி. பிஎஸ்என்எல் வந்து எஸ்பிஐ கூட டைப் வச்சு ஒரு இது லான்ச் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தோன்னா பாரத் இன்ஸ்டா பேன்னு சொல்லி ஒரு யூபிஐ பேஸ்டு பேமெண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து கொண்டு வராங்க சரியா. ஸோ இது எதுக்காகனா ஒரு ரியல் டைம் பேசிஸில் வந்து அவங்க சைட்லேருந்தும் அதை லான்ச் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க சரியா. எஸ்பிஐயும் பிஎஸ்என்எலும் சேர்ந்து பாரத் இன்ஸ்டா பே சரியா. அது பேரை கரெக்டாக நான் வச்சுக்கோங்க சரியா. பாரத் இன்ஸ்டா பே எஸ்பிஐயும் பிஎஸ்என்எலும் பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து சேஃப்டி கிரிட் கேம்பெயின் சொல்லி சோஷியல் டிஸ்டன்சிங்காக பண்ணுறாங்க சரியா. ஸோ இதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் சோஷியல் டிஸ்டன்சிங்காக நம்ம வந்து ஒரு யூபி சரியா. யூபி தான் வந்து ஸ்டேட் யூபி இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. அந்த கமிட்டி ஹெட் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ இங்கே வந்து சேஃப்டி கிரிட் கேம்பெயின் சோஷியல் டிஸ்டன்சிங் சரியா. ஸோ ஹெச்டிஎஃப்சி சரியா. ஸோ சேஃப்டி கிரிட் தானே. ஸோ இது எப்படி ஹெச்டிஎஃப்சியோட லிங்க் வைக்க போகிறோன்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து வண்டிக்கு எஃப்சி போடணும்னு சொல்லுவாங்க. லாரி, பைக், லாரிக்கு இல்லை, லாரி அப்புறம் பஸ் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்க்கெலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே தான் சரியா. ஹெச்டிஎஃப்சின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி எஃப்சி போட்டால் தான் வண்டி வெஹிக்கிள் சேஃபாக இருக்குன்னு அர்த்தம் சரியா. அப்படி வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ் சார்ஜஸும் ஏடிஎம் ரிலேட்டடாக இருக்கிறத வந்து அவங்க வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க சரியா. ஸோ அதுக்கப்புறம் டாட்டா ஏஐ இருக்காங்களா லைஃப் இன்சூரன்ஸ், அவங்க வந்து ஃபஸ்ட்டு லைஃப் இன்சூரன்ஸ் வந்து அடிஷ்னல் COVID-19க்கு அடிஷ்னல் கவர் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குற ஃபஸ்ட்டு லைஃப் இன்சூரன்ஸ் டாட்டா லைஃப் இன்சூரன்ஸ் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்லாம் கொடுத்தாங்க. அடிஷ்னலாக COVID-19ல் அடிஷ்னலாக பெனிஃபிட் கொடுத்தாங்கன்னா டாட்டா போட்டு போயிட வேண்டியதான் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. COVID-19ல் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் கொடுத்தாங்கன்னா டாட்டா போட்டு போயிட வேண்டியதான் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. ஸோ இதில் பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, அந்த பாலிசி ஹோல்டர்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்காக, அப்புறம் வந்து அவங்க ஏஜென்ட்ஸ்க்காக சரியா, பாலிசி ஹோல்டர்ஸ் அண்ட் ஏஜென்ட்ஸ்க்காக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ 5 லட்ச ரூபா வர சரியா. வேலிட் டெத் கிளைம்ஸாக இருந்துச்சுன்னா COVID-19 மூலமாக நீங்கள் இறந்துருந்தீங்கன்னா, ஸோ இந்த இது வந்து June 30 வரை தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க டெத் கிளைம்ஸ் ஓகேவா. ஸோ அதே மாதிரி ஆக்டிவ் ஏஜென்ட்ஸ்க்கு பார்த்தோன்னா 25,000 ரூபா வந்து ஹாஸ்பிட்டலைசேஷனுக்காக சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்புறம் ஓபிகஸ் சர்வேன்னு சொல்லி ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஓபிகஸ் சர்வே சரியா. ஓபிகஸ் Q4 சர்வே சரியா. 49வது ரவுண்டு வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஆர்பிஐ தான் பண்ணியிருப்பாங்க சரியா. ஓபிகஸ் சர்வேனா என்னென்னா, கம்பெனிஸோட மேனுஃபேக்சரிங் செக்டார் இதெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க, என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருப்பாங்க சரியா. ஸோ அதில் ரிலேட்டடானது தான் சரியா. ஸோ கேட்கலாம், ஓபிகஸ் சர்வே ரிலேட்டட் டு விச் செக்டார், மேனுஃபேக்சரிங் செக்டார் யார் லான்ச் பண்ணான்னு கேட்கலாம், ஆர்பிஐ சரியா. ஸோ பார்த்துக்கோங்க சரியா.
ஸோ அடுத்து வந்து இந்த மேனுஃபேக்சரிங் செக்டாரில் என்ன டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு டீப் சினாரியோ வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லுவோம் ஓபிகஸில். ஓகேவா? ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தோம்னா ஒரு ரிலீஃப் மெஷர்ஸ் வந்து லிக்விடிட்டி சிஸ்டமில் வந்து சொல்லியிருப்பாங்க. சக்திகாந்த தாஸ் தான் ரிவைஸ் பண்ணியிருப்பார். என்னென்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை வந்து 3.75% வந்து மாற்றிருப்பார். 4%லேருந்து 3.75 மாற்றிருப்பார். ஸோ இது மூலமாக என்ன செய்யும்னா லிக்விடிட்டி வந்து அதிகமாகும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருப்பார். சரி, இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை வந்து என்ன ஒரு இது மூலமாக மாற்றிருப்பாருன்னு பார்த்தோம்னா சேஞ்ச் பண்ணிக்காருன்னு பார்த்தோம்னா அண்டர் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. சரியா? ஸோ இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேவா? ஸோ லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி மூலமாக தான் இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டே அவர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு. மற்றபடி என்ன சொல்கிறது, ரெப்போ ரேட்டெல்லாம் சேஞ்ச் தான், சேம் தான். சரியா? ரிவர்ஸ் ரெப்போ மட்டும்தான் அவர் சேஞ்ச் பண்ணியிருப்பார். ஸோ இன்ஃப்ளேஷனோட டார்கெட் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து 4% கீழே போகலாம் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி டிஎல்டிஆர்ஓன்னு நான் சொன்னேன் இல்லையா, 2.1 சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 50,000 கோடிக்கு அதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சரி, அதுக்கப்புறம் ரீஃபினான்ஸ் பண்ணுறாங்க. சரி, 50,000 கோடி வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எதுக்காகனா நபார்டுக்கு, சிட்பிக்கு, என்ஹெச்பி நேஷனல் ஹவுசிங் பேங்க்கு. சரியா? ஸோ அந்த 50,000 கோடியை தான் அவங்க பிரிச்சிருப்பாங்க. ஸோ 25, 15, 10ன்னு சொல்லி. சரியா? ஸோ 25 யாருக்குன்னா நபார்டுக்கு, 15 யாருக்குன்னா சிட்பிக்கு, 10 யாருக்குன்னா நேஷ்னல் ஹவுசிங் பேங்க்கு. சரியா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இதில் வந்து லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 80% வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. 100% வந்து 80% வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸஸையும் அவங்க வந்து 60% வந்து அலோவ் பண்ணுவாங்க. சரியா? செப்டம்பர் வரை 60% தான் அலோவ் பண்ணுறாங்களாம். சரியா? ஸோ அதே மாதிரி ஸ்டாண்ட் ஸ்டில் அக்கௌண்ட்ஸில் வந்து 10% ஸ்டாண்ட் ஸ்டில் அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து பேங்க்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. சரி, அடுத்து வந்து கோவாவோட ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க ஆர்பிஐ. அது பேங்க் பேர் பார்த்தோன்னா மப்புசா அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க். சரியா? ஸோ பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் கீழே தான் வந்து இதை வந்து அவங்க வந்து கேன்சல் பண்ணுறாங்க. சரியா? 56 செக்ஷன் 5A. ஓகேவா? செக்ஷன் 56 இன்னொரு செக்ஷன் பார்த்தா 5A செக்ஷன் 56 தான் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. ஓகேவா? ஸோ இது மூலமாக வந்து அவங்க டெபாசிட்டர்ஸ், பேங்க்ஸோட டெபாசிட்டர்ஸ்க்கு வந்து டிஐசிஜிசி ஆக்ட் மூலமாக வந்து காசு கொடுப்பாங்க. சரியா? ஸோ பேங்க்கே திவால் ஆகுதுல்ல, ஸோ அதனால். சரியா? ஸோ அடுத்து வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா லாஸ் கவரேஜ், அதாவது மைக்ரோ லோன் டிஃபால்ட்டர்ஸ்க்கு இடையில இருக்காங்கல்ல, எந்த ஸ்கீமுக்கு இடையிலன்னு பார்த்தோன்னா சிஜிஎஃப்எம்யூ ஸ்கீம் இடையில வர்ற மைக்ரோ லோன் டிஃபால்ட்டர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து லாஸ் கவரேஜை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 50% வந்து இருந்துச்சு, இப்போ வந்து அது வந்து 75% வந்து மாற்றிட்டாங்க. சரி, அந்த சிஜிஎஃப்எம்யூ அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா கிரெடிட் கேரண்டி ஃபண்டு ஃபார் மைக்ரோ யூனிட்ஸ். சரியா? கிரெடிட் கேரண்டி ஃபண்டு ஃபார் மைக்ரோ யூனிட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோலேருந்து எவ்வளோனா 50%லேருந்து 75% வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த சிஜிஎஃப்எம்யூ ஸ்கீம் வந்து எதுக்கு கீழே வந்து அவங்க கொண்டு வந்திருப்பாங்கன்னா முத்ரா யோஜனா கீழே கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சிஜிஎஃப்எம்யூ ஸ்கீமில் வந்து 10 லட்ச ரூபா வரை அவங்க வந்து லோன்ஸ் கொடுப்பாங்க, மைக்ரோ லோன்ஸ். ஓகேவா? சரி, அடுத்து பார்த்தோம்னா செல்ஃபி, நம்ம கூட ஞாபகம் சொல்லலாம், செல்ஃபி ஃபிக்ஸட் டெபாசிட் செல்ஃபி சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லி ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு. சரியா? ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தோன்னா எல்லாருமே ஈக்குவலாக செல்ஃபாக. சரியா? எல்லாருமே செல்ஃபாக ஈக்குவலாக வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? எல்லாருமே ஈக்குவலாக செல்ஃபாக வரணும். ஸோ ஈக்விட்டாஸ். சரியா? செல்ஃபியை வந்து செல்ஃப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? செல்ஃபி அக்கௌண்ட்ஸ்னால் என்ன அப்படி பார்த்தா இது ஒரு டிஜிட்டல் பேங்க் அக்கௌண்ட்டு. ஆதார் மூலமாகவோ பேன் கார்டு மூலமாக அப்படி இல்லைனா அதர் பேசிக் டீட்டெயில்ஸ் மூலமாக வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து ஒரு வீடியோ மூலமாக வந்து இது வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ இதுக்கு வந்து ஃபிக்ஸட் ரேட் இருக்குது 7.5%. ஸோ இந்த மினிமம் பேலன்ஸும் தேவையில்லை. ஓகேவா? ஸோ வித் நோ மினிமம் பேலன்ஸ் அண்ட் விர்ச்சுவல் டெபிட் கார்டுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து ஆர்பிஐ வந்து சொன்னதா 2.0. சரியா? அதை தான் திரும்ப சொல்லியிருப்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க அதை. சரியா? ஸோ ஆர்பிஐ வந்து மேலே சொன்னேன் இல்லையா, 1.2 lakh crore வந்து வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ் வந்து இது பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ இங்கே கீழே என்னென்னா ஸ்டேட்ஸ்க்கு உண்டான WMA லிமிட்டை வந்து அவங்க வந்து 130% வந்து கூட்டியிருக்காங்க. சரியா? ஸோ இது மூலமாக வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 12,000 கோடிக்கு வந்து அவங்க வந்து அந்த ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து அவங்க ரைஸ் பண்ணிக்கலாம், மணியை ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? சரி, அடுத்து சிபிடிடி என்ன பண்ணுறாங்கன்னா 204 crore rupees. சரியா? 5,204 crore rupees வந்து கொடுக்குறாங்க. யாருக்குன்னா எம்எஸ்எம்இஸ்க்கு வந்து ரீஃபண்டாக வந்து கொடுக்குறாங்க. சரியா? டேக்ஸ், இன்கம் டேக்ஸ் ரீஃபண்டாக வந்து கொடுக்குறாங்களாம். சரியா? அடுத்து வந்து
10 லட்சம் கம்பன்சேஷன் வந்து போஸ்டல் எம்ப்ளாயீஸ்க்காக. சரியா? ஸோ இந்த கிராமின் டக் சேவாஸ் அதிலலாம் இருக்காங்களா, ஸோ அதுலேயும் வந்து அது வந்து கவர் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ 10 லட்ச ரூபா. சரியா? சரி, அடுத்து வந்து ஐசிஐசிஐ பேங்க் வந்து வாய்ஸ் பேங்கிங் சர்வீசஸ் வந்து கொண்டு வராங்க. எந்த 2 இதுலன்னு பார்த்தோன்னா அமேசான் அலெக்ஸாலையும் கூகுள் அசிஸ்டண்ட்லேயும் கொண்டு வராங்க. சரியா? ஸோ ஆர்டிஃபிஷியல் பவர்டு மல்டி சேனல் எங்கன்னா ஐபால். சரியா? அது பேர் ஐபால், சேட்பாட் பேர் வந்து ஐபால். சரியா? ஸோ அலெக்ஸா, அதாவது அமேசான் அலெக்ஸா, கூகுள் அசிஸ்டண்ட். சரியா? ஸோ இது போக வந்து ஐசிஐசிஐ ஸ்டாக்குன்னு சொல்லி வாட்ஸ்அப் பேஸ்டு சேட்பாட் கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்கன்னா எஃபிஐயோட இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்ஸ், சரியா, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இருக்கிறத அவங்க வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ 2.34 lakh crore வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி 2.46 இருந்துச்சு. இப்போ அதை வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுற எஃபிஐ லிமிட்டை 2.34 வந்து மாற்றிட்டாங்க. ஸோ வந்து இது ஈஸியாக நான் வச்சுக்கலாம். ஸோ 234, ஓகேவா? சரி, அதில் குறைச்சி எதில் ரைஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்டேட் டெவலப்மெண்டல் லோன்ஸில் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. 64,415. சரியா? அவ்வளோ அமௌண்ட் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ நான் இதெல்லாம் சும்மா கொடுத்துருப்பேன். சரியா? இது நான் சொன்னது தான் இதில் கண்டென்ட்டே. ஓகேவா? சரி, அடுத்து பார்த்தோன்னா பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் வந்து பார்ட்னர் வித் மாஸ்டர் கார்டு கூட பார்ட்னர் ஆகிருப்பாங்க விர்ச்சுவல் அண்டு ஃபிசிக்கல் டெபிட் கார்ட்ஸ்க்காக. சரியா? ஸோ விர்ச்சுவல் அண்டு ஃபிசிக்கல் டெபிட் கார்ட்ஸ்க்காக ரெண்டுக்குமே சேர்ந்து யார் கூட டைப்னா பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் வந்து மாஸ்டர் கார்டு கூட டைப். இதே இது வந்து பேடிஎம் விர்ச்சுவலுக்கு மட்டும் அப்படின்னா விசா கூட டைப் வச்சுருப்பாங்க. ஸோ விர்ச்சுவலுக்கும் ஃபிசிக்கலுக்கும் சேர்த்துனா மாஸ்டர் கார்டு கூட, இதே விர்ச்சுவலுக்கு மட்டும்னா நம்ம வந்து விசா கூட டைப் வச்சுருப்பாங்க. சரியா? ஸோ அடுத்து வந்து வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ் லிமிட்டை வந்து 1.2 lakh crore, நான் சொன்னேன் இல்லையா, மேலே 1.2 சொல்லியிருப்பாங்க, அதே மாதிரி கீழே வந்து மாற்றிருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ வந்து அது வந்து 2 lakh crore வந்து மாற்றிட்டாங்க. சரியா? ஸோ 66% வந்து அதை வந்து ரைஸ் பண்ணி அவங்க வந்து பண்ணிட்டாங்க. சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா இது என்ன ஆர்டிக்கல் கீழே வந்து இவங்க ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 293 3, ஓகேவா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கீழே தான் இவங்க ரைஸ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ அடுத்து வந்து மணி லாண்ட்ரிங் ரிஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து அந்தந்த என்டிட்டிஸ் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ரெகுலேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆர்பிஐ. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் வந்து டிபிடி ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஸோ டேரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். சரியா? பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ஸ் வந்து அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? டிபிடி ஸ்கீம் வந்து என்னென்ன வரும்னா எல்பிஜி, எம்என்ஆர்ஜிஏ, அப்புறம் வந்து ஓல்டேஜ் பென்ஷன், ஸோ இந்த மாதிரி நிறையா வரும். சரியா? பேங்க் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக வரதில்ல. அடுத்து வந்து ஐஓபி என்ன பண்ணுறாங்க, ஒர்க்கிங் கேபிட்டல் டிமாண்ட் லோன் ஃபார் அக்ரிகல்ச்சர்னு சொல்லி ஒன்று கொண்டு வராங்க. சரியா? ஸோ இது ஒன்று வரும். ஸோ இது போக வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்காக ஒன்று லான்ச் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ அதுவும் வந்து வரும். சரியா? ஸோ 2 வரும் ஆக்சுவலாக, ஒர்க்கிங் கேபிட்டல் டிமாண்ட் லோன் ஃபார் அக்ரிகல்ச்சர். அடுத்து வந்து இதில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்ட்டு இது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ அதே மாதிரி COVID-19 லைன் ஆஃப் சப்போர்ட் ஸ்கீம் சொல்லி ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து வந்து டிசிஎஸ்டிஎலோட ஃபஸ்ட்டு டிஜிட்டல் பேங்க்காக வந்து கொண்டு வர போகிறாங்க அவங்கெல்லாம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஃபிசிக்கல் பிரான்ச்சஸ் கிடையாது. சரியா? ஃபிசிக்கலாக பிரான்ச்சஸே கிடையாது, எல்லாமே வந்து டிஜிட்டல் தான். ஓகேவா? ஸோ எந்த கம்பெனினா டிசிஎஸ். சரியா? டிசிஎஸோட பிஏஎன்சிஎஸ் பேங்கிங் பிளாட்ஃபார்மில் தான் பண்ண போகிறாங்க. சரியா? ஸோ அது மூலமாக தான் வந்து அவங்க வந்து இஸ்ரேலில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து டிஜிட்டலாக எல்லாமே வந்து சர்வீஸ், பேங்கிங் சர்வீசஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து கவர்மெண்ட் வந்து 3 செக்ஷன்ஸ், ஐபிசியில் இருக்கிற 3 செக்ஷன்ஸை வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் மீன்ஸ் ஒரு 3 செக்ஷனை வந்து அவங்க வந்து 1 வருஷத்துக்கு கேன்சல் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இன்சால்வன்சி ப்ரொசீடிங்ஸ் எதுவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக. சரியா? ஸோ வந்து என்னென்ன செக்ஷன்னா செக்ஷன் 7, செக்ஷன் 9, செக்ஷன் 10. சரியா? ஒரு 6 மாதத்துக்கு. சரி, இதில் வந்து என்னென்னா இந்த இன்சால்வன்சி பேங்க்ரப்சியை வந்து நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன். சரியா? ஸோ வந்து அதை வந்து வீடியோ பாருங்கள். சரியா? ஸோ அதில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி நல்லா தெளிவாக கொடுத்துருப்பேன். சரியா? பேங்கிங் அவேர்னஸ் வீடியோலாம் நம்ம இதில் இருக்கும். சரியா? பார்த்துக்கோங்க. சரி, இதில் வந்து 7னா வந்து ஃபினான்ஷியல் கிரெடிட்டாராக சொல்லுவாங்க, செக்ஷன் 9னா ஆப்ரேஷனல் கிரெடிட்டாராக சொல்லுவாங்க, செக்ஷன் 10னா கார்பரேட்ஸை சொல்லுவாங்க. சரியா? இது எப்படி 7னா ஃபினான்ஷியல் கிரெடிட்டார்ஸ்னால் அந்த காசு மூலமாக ஹெல்ப் பண்ணுவாங்களா, காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க கம்பெனிஸ்க்கு, ஸோ அவங்க தான் ஃபினான்ஷியல் கிரெடிட்டார்ஸ். ஸோ செக்ஷன் 9 வந்து ஆப்ரேஷனல் கிரெடிட்டார்ஸ்னால் எப்படின்னா ஒரு மெஷினாக கொடுக்குறது, இல்லைனா ஒரு மனுஷங்களை வேலைக்கு வர வைக்கிறது, அந்த மாதிரி. சரியா? ஸோ லாஸ்ட்டாக வந்து செக்ஷன் 10 வந்து கார்பரேட்ஸ். சரி, அடுத்து வந்து வேர்ல்டு பேங்க் வந்து இமாச்சல பிரதேசுக்கு வந்து 585 லோன், அதாவது ரோட்ஸ்க்காக கொடுத்துருப்பாங்க. சரியா? பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா கீழே தான் இதை வந்து கொடுத்துருப்பாங்க 585. சரியா? ஸோ இதே மாதிரி வேர்ல்டு பேங்க் வந்து ஹிமாச்சல பிரதேஷ்க்கு 80 கொடுத்துருப்பாங்க. சரியா? 80 மில்லியன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து அக்ரி செக்டாருக்காக கொடுத்துருப்பாங்க. சரி, அடுத்து வந்து பஜாஜ் அலையன்ஸ் வந்து கோகுய் அவங்க கூட வந்து டைப் வச்சு
ஒரு இன்சூரன்ஸ் ஆப்ஷன் சரியா வந்து கொண்டு வந்துடுறாங்க. ஸோ என்னென்னா பேஜிக் கோபே ஆப்ஷன் சரியா. பஜாஜ் பைக்கில் வேகமாக கோ குயிக் அந்த மாதிரி ஹிண்ட்டு சொன்னேன் இல்லையா. ஸோ அதையே ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. குயியை வந்து குயிக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பஜாஜ் பைக்கில் வேகமாக அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. ஸோ இது என்ன ஆப்ஷன், அதாவது என்ன எதுக்கு கீழே கொண்டு வராங்கன்னா ரெகுலேட்டரி சாண்ட் பாக்ஸுக்கு கீழே தான் இந்த வந்து அப்ரூவலே வந்து ஐஆர்டிஏ வந்து கொடுக்குறாங்க சரியா. சரி, அப்புறம் வந்து சிட்பி வந்து ஸ்பெஷல் லிக்விடிட்டி ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க எம்எஸ்எம்இஸ்க்காக. ஸோ 90 days வந்து இந்த லோன்ஸ் வந்து கொடுப்பாங்களாம் சரியா. ஸோ 90 daysக்கு வந்து இது இருக்கும் சரியா. ஸோ வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து 50 கோடியிலேருந்து 20 கோடி வரை கொடுக்குறாங்க. ஸோ அதை சைஸை வச்சு சரியா. ஸோ 50 கோடி வரை கொடுக்குறாங்க. அதோட மினிமம் நெட்ஒர்த் வந்து 20 கோடி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ அடுத்து மைக்ரோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து அவங்க என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து செக்ஷன் 8 கீழே வந்து ஒரு சொசைட்டியாவோ இல்லை ட்ரஸ்ட்டாவோ இல்லை கம்பெனியாவோ வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ அடுத்து வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து 2 ஸ்கீம் கொண்டு வராங்க சரியா. ஸோ எம்எஸ்எம்இஸ் மூலமாக வந்து அவங்க வந்து லிக்விடிட்டி சப்போர்ட் கொடுக்குறது. ரெண்டாவது வந்து என்னென்னா மைக்ரோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்களா, ஸோ அவங்க மூலமாக வந்து சப்போர்ட் கொடுக்குறது சரியா. அடுத்து வந்து வேர்ல்டு பேங்க் வந்து ஏஐஎம்ஏ கூட வந்து டைஅப் எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா விர்ச்சுவல் ஒர்க் ஷாப் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காக சரியா. ஸோ அதுக்காக தான் சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்புறம் வந்து வோடஃபோன் ஐடியா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரீசார்ஜ் சாதி அப்படின்னு ஒன்று கொண்டு வருவாங்க பேடிஎம் கூட சேர்ந்து. ஸோ நம்ம கூட ஞாபகம் சாதியை ஓட விரட்டணும் சரியா. அதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படின்னா பே பண்ணுங்கள், நீங்கள் எங்களுக்கு பே பண்ணிங்கன்னா சாதி எப்படி ஓட விரட்டணுங்கிறத நாங்கள் வந்து ஐடியா கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னு ஞாபகம் சரியா. ஸோ அதேமாதிரி ஃபஸ்ட்டு நான் பேங்க் கம்பெனி சரியா ஆர்பிஐ வந்து ஒரு இது வந்திருக்கு. ஸோ கோபிராண்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்னால் ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக சரியா, ப்ரீபெய்ட் கார்ட்ஸ்க்காக சரியா. ஸோ வந்து அது யாருன்னா டிரான்ஸ்கார்ப்புங்கிறவங்க தான் ஜெய்ப்பூர் பேஸ்ட் கம்பெனி சரியா. ஸோ இவங்க வந்து இந்த மொபிலிட்டி கார்டும் இவங்க வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து சொன்னேன் இல்லையா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்காக இந்தியன் ஓவர்சீஸ் வந்து சரியா. ஸோ பார்த்துக்கோங்க இதில் வந்து மினிமம் அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸில் இருக்கிறவங்க மெம்பராக இருக்கிறவங்களுக்கு 50,000 வரை 5,000 வரை கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி அந்த லிமிட்டு சரியா. ஸோ குரூப் மெம்பராக இருந்தால் குரூப்புக்கு வந்து எவ்வளோனா 1,00,000 வரை கொடுக்குறாங்க சரியா. சரி அடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஆர்பிஐ வந்து இது சொன்னேன்ல ஸ்பெஷல் லிக்விடிட்டி ஃபெசிலிட்டி ஃபார் எம்எஃப்ஸ் சரியா, இது வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ ஏப்ரல் 27 மே 11 வரை இருந்துச்சு. ஸோ 90 days டெனர் பீரியட் மூலமாக இதை கொடுக்குறாங்க. அடுத்து வந்து ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து 1.5 பில்லியன் வந்து இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க சரியா. கம்பேட் COVID-19க்காக சரியா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் சரியா. அது மேலே வந்து 2 பார்த்தோம் இல்லையா. ஸோ பார்த்துக்கோங்க சரியா. ஸோ அடுத்து வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஐஎஃப்எஸ்சிஏன்னு சொல்லி ஒன்று வந்து கொண்டு வராங்க சரியா, புதுசாக ஒன்று உருவாக்கி. ஸோ இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர்ஸில் இருக்கிற எல்லா விதமான ஃபினான்ஷியல் சர்வீசஸையும் ரெகுலேட் பண்ணுறதுக்காக இதை கொண்டு வந்திருப்பாங்க சரியா. ஸோ எங்கன்னா கிஃப்ட் சிட்டி எங்கே இருக்குன்னா காந்தி நகர் சரியா, குஜராத்தில் இருக்குது. அதோட சேர்மன் யாருன்னு பார்த்தோன்னா சுதீர் மேன்ஹட் சரியா. ஸோ அடுத்து வந்து டப்பன்றே தான் அந்த கிஃப்ட் சிட்டியோட எம்டிஎன்சிஓ சரியா. ஸோ அடுத்து ஏடிபி வந்து மகாராஷ்டிராவோட அக்ரிகல்ச்சர் கஸ்டமர்ஸ்க்காக 346 மில்லியன் வந்து லோன் வந்து கொடுக்குறாங்க சரியா. ஸோ அடுத்து வந்து ஒரு நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரியா. ஸோ நிர்மலா சீதாராமன் தான் அந்த இதே ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு கமிட்டி ஹெட்டை போட்டு இதை வந்து நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி எவ்வளோ வருது இதுக்கு உண்டான ரிப்போர்ட்டை கொடுங்கன்னு சொல்லி ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கமிட்டி ஹெட் யாருன்னா அட்டானு சக்கரவர்த்தி. இவர் யாருன்னு பார்த்தோம்னா எக்கனாமிக் அஃபேர்ஸோட செக்ரட்டரி சரியா. ஸோ நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் FY 20லேருந்து 25 வரை ஓகேவா. ஸோ எவ்வளோ அமௌண்ட் ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 111 சரியா. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நாமம் போட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாமம் ஸோ 3 விரல் வரும்ல, ஸோ 3 விரல் வச்சு நாமம் போட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து நாமம் போட்டு போக வேண்டியதுதான் சரியா. ஸோ நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து தெரியல, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வீடியோஸில் ஓகேவா. ஸோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் செக்டாரை வந்து ஸ்கேல் அப் பண்ணி ரீஃபார்ம் பண்ணி கொண்டு வரதுக்காக தான் சரியா. ஸோ இதுக்காக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் 39, ஸ்டேட் கவர்மெண்ட் 40, இது போக ரிமைனிங் வந்து ப்ரைவேட் செக்டார்ஸ் வந்து 21% வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க சரியா. சரி அடுத்து வந்து விகாஸ் அபியன் சரியா, அபயா அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வராங்க, விகாஸ் அபயா சரியா. ஸோ இது நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, அந்த விகாஸுங்கிறதே வந்து ஒரு பேங்க் பேரில் வரும் சரியா. ஸோ கர்நாடகா விகாஸ் கிராமின் பேங்க் சரியா. ஸோ அதோட சேர்மன் தான் வந்து சொல்லியிருப்பார் கோபி கிருஷ்ணா சரியா. ஸோ அதோட ஹெட் குவார்ட்டர்ஸுங்கன்னா தர்வாடு கர்நாடகா ஓகேவா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து நம்ம ஏப்ரல் மந்தோட பேங்கிங் நியூஸ் முடிஞ்சிடுச்சு சரியா. ஸோ இந்த வீடியோவே கொஞ்சம் பெருசு தான், பட் ஈஸியாக வந்து படிச்சிடலாம் ஓகேவா.
ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா. அந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க ஓகேவா. ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.